உத்தரவு போட்டா ஒரு உம்மத்து பனி இஸ்ராயேல்கள் சனிக்கிழமை மீன் பிடிக்க உத்தரவு போட்டா அன்னைக்கு போய் கடல்ல பார்த்தா அன்னைக்கு தான் ஒரு வாரத்துல வர மீன்லாம் வந்து நிக்குதான். எல்லாம் முன்னாடியே நிக்குது. வலை வீசுனா அப்படியே கப்புனா இல்ல அவ்வளவு மீன் நிக்குது. ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா மீன் இல்ல, கஷ்டப்பட்டு கடல்ல போய் பிடிக்க வேண்டியிருக்கு. அன்னைக்கு முன்னாடியே வருதான். நான் சோதனை செய்தேன் அவர்களை, நீ அல்லாஹ் மீது அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு ராசியாகி கொண்டாயா, அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு பொருந்தி கொண்டாயா, இல்ல வருத்தப்படுகிறாயா அல்லாஹ் மீது என்று நீ ஒன்று டெஸ்ட் பண்றதுக்கான எல்லா அம்சங்கள் அல்லா. நண்பர்களே, மூமினுடைய அழகு என்ன? எந்த நிலையிலும் அல்லாஹ் மேல வருத்தப்படக்கூடாது. அல்லாஹ் எனக்கு கயிறு தான் வச்சிருக்கான், அல்லாஹ் எனக்கு எது நாடானோ அதுதான் மேலானது, அல்லாஹ் எனக்கு என்ன வச்சிருக்கானோ எந்த நிலையில அல்லாஹ் வச்சிருக்கானோ இஸ் ஹாலமே ஓரக்கே உஸ் ஹாலமே ஹம் खुश हैं मुद्दत हुई दफनाए एहसास मुसीबत को இந்த ஹாலத்துல அல்லாஹ் என்ன வச்சிருக்கானோ அதை நான் பொறுத்துக் கொண்டேன். உஸ் காதிர முத்லக்கி பந்தே ஹி ஜப் ஹம் தஹரே, அந்த காதிர முத்லக்கான அல்லாஹ்வுடைய அடிமையை எப்ப நம்ம ஆயிட்டோனோ ஹத்தே ஹுவே சஹனா ஹே அர் ஜபரே மஷியத் கு, அவன் மஷியத்துடைய ஒவ்வொரு ஏற்பாட்டையும் சிரித்து கொண்டே ஏற்றுக்கொள்வதுதான் மூமினுடைய அடையாளம் தான். ஒரு மூமின் என்றால் யார்? அவர் அல்லாஹ் பொறுத்திருந்து நியமத்துகளாக வருகிற பொழுதும் சந்தோஷமா இருப்பார், அல்லாஹ் பொறுத்திருந்து கஷ்ட நஷ்டங்கள் வரும் பொழுதும் அதையும் சந்தோஷமாக முகமலர்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் தான் மூமினாக இருக்கும். அப்ப முகமது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டினார்கள். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஏதோ ஒரு விஷயத்தை வீணாக்கி விட்டால் மனைவி மக்கள் அவர்கள் கோவிச்சு கொண்டா கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்களாம், கோவிக்காதீங்க, புலிய காண எது அல்லாஹ் தக்தீர்ல உண்டாச்சோ அதுதான் நடக்கும், வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்குது என்று என்ன அன்பாக பாசமாக மனைவி எப்படி பழக வேண்டும், பிள்ளைகள் எப்படி பழக வேண்டும். பெருமானார் வீட்டுக்கு வந்தால் மனைவி மக்களோடு சேர்ந்து ஆயிஷா நாயகி அறிவிக்கிறாங்க, எங்களோடு சேர்ந்து அவங்களும் வீட்டு வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. சில ஆடைகள் தப்பாங்க, செருப்பு பார்த்து தப்பாங்க, எங்களோட சேர்ந்து அவர்களும் வீட்டு வேலையில 4 மனிதனோடு 5வது மனிதனாக சேர்ந்து சாதாரணமாக வீடுகளை பழகிக் கொள்வார்கள். அன்பாக பாசமாக மனைவி மக்களை பேசிக் கொள்வார்கள். அன்பர்களே, நாம் இன்று எப்படி நடந்து கொள்கிறோம் யோசித்து பாருங்க. எப்படி விலங்கின எப்படி பழக வேண்டும் என்று பாருங்கள். வார்த்தைகள் பெருமாள் பேச ஆரம்பித்தால் கேட்டால் கேட்டுக்கொண்டே இருக்கலாம். அருவருக்கத்தக்க பேச்சுக்களை பேசக்கூடியவர்களாகவோ அருவருக்கத்தக்க பேச்சுக்களை பேசக்கூடியவர்களாகவும் இல்லை, அருவருக்கத்தக்க செயல்களை செய்யக்கூடியவர்களாகவும் பெருமானார் இல்லை. பேசும்பொழுது கூட இனிய பேச்சாக அன்பான பேச்சாக. அனசரில் அடிமை வேலைக்கார கூப்பிடும் போது யாவுனை சின்ன பிள்ளையே, என் தங்க ராஜா, என் கண்ணு, என் மணியே என்று அன்பாத்தான் பெருமாள் கூப்பிட்டு இருக்காங்க ஒழிய. அன்பர்களே, நாம கூப்பிடுற பசங்களை கூப்பிடுற ஜடியா எருமாட்டு பால் அவங்க ஏன்டா இப்படி செய்யற? அன்பர்களே, கூப்பிடும் போது மேல வைத்தறிறான், கூப்பிடும் போது கூப்பிடுறதுல ஒரு பாசம் இல்ல, அப்புறம் எப்படி செயல்ல பாசம் இருக்கும்? எருமாட்டு பால் குச்சி வாங்க மாதிரி இருக்கு, நீ ஏன்டா இப்படி இருக்கிற? நீ மட்டும் என்ன குச்சி வாங்க? அன்பர்களே, சொல்லும் போதே ஒரு அன்பா ஒரு பாசமா ஆசிரியர் கூப்பிடும் போது பெருமாள் கூப்பிடுவாங்க, யாவுனை கண்ணே, என் அன்பே, என்னவா செய்யற கண்ணு இப்படி கூப்பிடுவாங்க சொல்லலாம். அப்ப ஏன் பெருமாளுடைய வாழ்க்கையை நாம பாக்குறோம்? ஏன் ரசூலுடைய உம்மத்துக்கு வந்ததுக்கு அர்த்தம் என்ன? அந்த உம்மத்து அந்த வாழ்க்கையை ஒன்று கொண்டு வாங்க, அந்த வாழ்க்கையை வசதி அந்த பெருமாள் எப்படி வாழ்ந்தாலும் உங்கள்கிட்ட கொண்டு வாங்க. அதே ஓதணும். பெருமாள் சகோதரன் கேட்கிறாரு, பெருமானார் ஸல்லல்லாஹு எந்த வசதியும் அவர்கள் யாரும் வந்து கேட்டால் அவர்கள் லா என்று சொன்னதே இல்லை, இல்லை என்று பெருமானார் சொன்னதே இல்லை. யார் வந்து எதை கேட்டாலும் உடனடியாக கொடுக்கக்கூடியவர்களாக பெருமானார் ஸல்லல்லாஹு இருந்தார். நண்பர்களே, யோசிச்சு பாருங்க, ஒரு மூமினுடைய அடையாளம் தான். உன்னை கேட்டு உன்னை தேடி வச்சு வந்துட்டான், அங்க இருந்து தேடி பச்சாங்க போய் பாக்குறோம் பாருங்க, 50 பேர் நிக்கிறாங்க. இல்ல எங்க மூமினா ஒருத்தர் கண்டுட்டாருன்னா, தொப்பி போட்டு ஒரு முஸ்லீமான ஒரு கண்டாருன்னா அந்த பிச்சை வாங்க கூடியவங்க தேடி வர்றாங்க. இங்க என்ன அவங்களுக்கு தெரியுது? அவங்களுக்கு நிச்சயமா பாயிட்டு போனா ஏதாவது கொடுப்பாரு, இதெல்லாம் ₹1 ஏதாவது இருக்கிறது கொடுப்பாரு என்று அவர் தெரிகிறதை தேடி வருகிறார்கள். அது ஈமானுடைய ஜோர் அன்பர்களே, மூமினுடைய ஜோர் அது. அதே ஹதீஸ்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி வர்றாங்க, பெருமாள் கேட்கிறார், கணவன் பைன ஜபலைன், 2 மலைகளுக்கு இடைப்பட்ட 100கணக்கான ஆடுகள் ஜகாத்துல வந்த காசுகள், யார சொல்ல இது எல்லாமே எனக்கு கொடுத்துருங்கன்னு கேட்கிறாங்க. பெருமான் அப்படியே அள்ளி கொடுத்துட்டாங்க. நேரத்தில் கூட்டாளர்கள் போட்டாங்க. சொன்னார், யாப்பவும் இந்த அருமை மக்களே, அஸ்லிமும், நீங்க எல்லாரும் இஸ்லாமாங்க. அவர்கள், நான் பெருமானாரை பார்த்தேன், ஜவ்வாதன், அவர்கள் கொடையாளியாக பார்த்தேன், லா யக்ஷல் ஃபக்ர், அவர்கள் வறுமையை பயந்தவர்களாக இல்லை என்று சொல்லி காண்பித்தார். அவர்கள் கொடை வல்லலாக இருக்கிறார்கள். ஏன் நண்பர்களே, கொடை வல்லலுக்கு இஸ்லாமுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? மூமினுக்கு ஈமானுக்கும் கொடை வல்லலுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? என்ன சம்பந்தம் இருக்கு தெரியுங்களா? நீ ஈமான் சொன்ன கலிமாவுல என்ன விளங்கி இருக்கிற? லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். லா இலாஹ இல்ல அர்த்தம் என்ன? வணக்கத்திற்கு தகுதியானவன் யாரும் இல்லை, அல்லாஹ் தஆலாவை தவிர.
லா இலாஹ இல்லா அல்லாஹ், வணக்கத்துக்கு தகுதியானவன் யாரும் இல்லை அல்லாஹ் தஆலாவை தவிர. அதுக்கு ஏன் அல்லாஹ் வணங்குறோம்? வணக்க தகுதியானவன் அல்லாஹ் ஏன் ஆனா என்று சொன்னால் அகில உலகத்தினுடைய எல்லா வஸ்துக்களுடைய தேவையை நிறைவேற்றக்கூடியவன் யாரும் இல்லை இல்லல்ல அல்லாஹ் தஆலாவை தவிர. அந்த கருத்து உள்ள இருக்கா இல்லைங்களா? அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் ஒரு மூமின் சொன்ன அர்த்தம் என்ன? அல்லாஹ்வுக்கு எனக்கு வணக்க தகுதியானவன் யாரும் இல்ல, அல்லாஹ்வோட எனக்கு தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவன் யாரும் இல்ல, அல்லாஹ்வோட சோறு போடக்கூடியவன் யாரும் இல்ல, எனக்கு அளவு தேவையா இருந்தாலும் அதை கொடுக்கக்கூடியவன் அல்லாஹ்வோட யாரும் இல்லை என்ற ஈமான் ஒரு மூமினுடைய கல்வில பதிஞ்சு. சொல்லுங்க பாக்கலாம், நம்ம காலையில சோறு கொடுத்தது யாருங்க? அல்லாஹ். மாஷா அல்லாஹ். ட்ரெஸ் கொடுத்தது யாருங்க? அல்லாஹ். வீடு கொடுத்தது யாருங்க? இப்ப இன்னைக்கு சேனைங்க ஓட வச்சானே இதை கொடுத்தது யாருங்க? நம்ம வீட்டுல இருந்து சலாமத்தை கூட்டி வந்தது யாருங்க? மீண்டும் சலாமத்தாக ஆபீதா வீட்டை கொண்டு போய் சேர்க்கறது யாருங்க? மனைவி என்ற நியமத்தை கொடுத்தது யாருங்க? அல்லாஹ். முஸ்லிமான வீட்டுல பிறக்க வச்சது யாருங்க? அல்லாஹ். முஸ்லிமான தாய் தகவலுக்கு பிறக்க வச்சது யாருங்க? அல்லாஹ். முஸ்லிமான மனைவி மக்கள் கொடுத்தது யாருங்க? அல்லாஹ். சந்தோஷமான மனைவி இல்லங்களை கொடுத்தது யாருங்க? அல்லாஹ். இது எல்லாம் கொடுத்தது அல்லாஹ் தான் என்ற ஈமான் ஒரு மூமினுடைய கல்வில ஆணித்தரமா பதிஞ்சு போயிடும். இப்ப அவர் வழங்குறாரு, இந்த காசு என் தேவையை பூர்த்தி செய்யாது, அல்லாஹ் என் தேவையை பூர்த்தி செய்வான், காசு சுயமாக அணுவளவு என் தேவையை பூர்த்தி செய்யாது. ஈமான் ஒரு மூமினுடைய கல்வில பதிஞ்சு போயிருச்சு அன்பர்கள். அதனாலதான் அல்லாஹ் தஆலா ஜகாத் கொடுங்கிறான். வருஷமாச்சா உன் சொத்து கணக்கு போட்டு கரெக்டா 40 ஒரு பங்கு கொடு, ஒரு பைசா குறைக்காதே. உன் சொத்து 40,000 ரூபாய் 1000 ரூபாய் கொடு. உன் சொத்து 4 லட்சம் ரூபாய் அதுக்கேற்ற மாதிரி இருப்பாங்க, 40 லட்சம் ரூபாய் 1 லட்சம் ரூபாய் கொடு. எவ்வளவு உன் சொத்தோ அதை கணக்கு போட்டு மரியாதையா கொடு. நல்லா ஏன் சொல்றான்? நீ சொன்ன களிமா என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ். என் தேவை நிறைவேற்ற அல்லாஹ் தவிர யாரும் இல்ல, அல்லாஹ் தான் என்னை வாழ வைக்கிறான். என் ராஜுக்கு அல்லாஹ், என் கடை என்னை வாழ வைக்கல, அல்லாஹ் தான் வாழ வைக்கிறான். நீ சொல்றையே நிரூபிச்சு காட்டு. எப்படி நிரூபிச்சு காட்டணும்? இந்த காசை கொண்டு போய் குடுற, கொண்டு மரியாதையா தேடி கொண்டு போய் ஏழையில கொண்டு போய் கொடு. அப்படி கொடுத்தால் கல்வி என்ன வச்சிருக்கிற? இந்த காசு என் இலாஹ் அல்ல, இந்த காசு என் ரப்பு அல்ல, இது என்னை வாழ வைக்கவில்லை, இது என் தேவை நிறைவேற்றவில்லை, அல்லாஹ் தான் என் தேவை நிறைவேற்றுகிறான். கல்வி இருந்தால் அந்த காசை அள்ளி கொடுத்தான். அப்படி ஒரு மூமின் என்ன நினைக்கிற நண்பர்களே? காசு கோடிக்கணக்கா இருக்கும், சில நேரங்கள்ல லட்சக்கணக்கா காசு இருக்கும். அல்லாஹ்வின் தேவை நிறைவேற்றவில்லை என்றால், அல்லாஹ்வுடைய சந்தோஷம் வைக்க நாடவில்லை என்றால், அந்த காசு உன்னுடைய இன்பத்துக்கு காரணமா இருக்கிறது, உன் துன்பத்துக்கு காரணமா போயிடும். எத்தனையோ பேர்ல பார்த்திருக்க நண்பர்களே, கோடி கோடியா காசு பணங்கள் இருக்கிறது. வீட்டுல ஒரு மூலையில அவர்களை படுத்த படுக்கையில போட்டுட்டு நரிச யாராவது அவர்களுக்கு டியூட்டிக்கு போட்டுட்டு நண்பர்களே, மனைவி மக்கள் சந்தோஷமா உட்கார்ந்து ஏசிரும டிவி பார்த்துட்டு உட்கார்ந்து இருப்பாங்க. காரணம் என்ன? உடம்பு சரியில்லாம போயிட்டு 4 வருஷம் படுத்துக்கியா இருக்காரு, இன்னைக்கு மூத்து வருது தெரியல, சாவு எதிர்பார்த்து காத்து இருக்கிறாரு சொல்லிட்டு அவர் சம்பாரிச்ச காசு, அவருடைய சொத்து, அவருடைய மாளிகை, அவருடைய பங்களாக்கள்ல உட்கார்ந்து கொண்டு நண்பர்களே, மனைவி மக்கள் என்னைக்கு சாவா புருஷன் பார்த்துட்டு இருக்கிறான். அப்ப காசு உன் சந்தோஷத்துக்கு காரணமா இருக்கவே முடியாது, மங்களாவும் சந்தோஷத்துக்கு காரணமா இருக்க முடியாது, கீழுவன் சந்தோஷத்துக்கு காரணமா இருக்க முடியாது, உன் மனைவி ஒரு சந்தோஷத்துக்கு காரணமா இருக்க முடியாது, உன் பிள்ளைகள் ஒரு சந்தோஷத்துக்கு காரணமா இருக்க முடியாது. உனக்கு சந்தோஷம் கொடுத்தா அல்லாஹ்வே கொடுக்க முடியும். அல்லாஹ் நினைத்தால், அல்லாஹ்வை வாழ வைக்க வேண்டும் ஆசைப்பட்டால் அந்த மனைவி ஒரு சந்தோஷமா அல்லாஹ் மாத்துவான். அதெல்லாம் பெருமான அல்லாஹ் கத்து கொடுப்பான். ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ أَعْيُنٍ وَاجْعَلْنَا لِلْمُتَّقِينَ إِمَامًا. அல்லாஹ்விடம் கேளுங்கள் உத்தரவு போடுறான் அல்லாஹ் தஆலா. என்ன உத்தரவு? யா அல்லாஹ், என் மனைவி மூலமாக, என் பிள்ளைகள் மூலமாக என் கண்களுக்கு குளிர்ச்சியை நீ கொடு அல்லாஹ், எனக்கு சந்தோஷமா அவர்கள் இருக்கணும் அல்லாஹ், பார்த்தா ஆனந்தம் வரக்கூடியமா இருக்கணும் அல்லாஹ். பார்த்தோம் இல்ல இந்த அன்பர்களே, அல்லாஹ்வை விரோதியா மாத்தி விட்டா மனைவியே, உன் பிள்ளைகளுக்கு விரோதியா அல்லாஹ் மாத்திட்டா என்ன நடக்கும்? டெய்லி எடுத்து பாருங்க. அண்ணன் கொலை, தம்பி கைது, அவன் தலையில் கல்லை போட்டு மனைவி கொலை, மனைவியின் தலையெடுத்து ஊர்வலமாக சென்று போஸ்ட் எடுத்து ஊர்வலம் போற மாதிரி ஊர்வலமாக போய் போலீஸ் ஸ்டேஷனில் கணவன் சரண் பாத்தீங்களா? தகப்பன் கொலை, மகன் கைது, மகன் கொலை, தகப்பன் கைது, பேப்பர் டெய்லி வருது நியூஸ். என்ன காரணம் என்பர்களே? யார் உனக்கு பாசம் மிக்கவன் நினைக்கிறையோ அந்த பாசத்தை ஒரு வினாடி இல்லாமக்க அல்லாஹ் முடியும் தான். அல்லாஹ்வை இலாஹ் நினைச்சுக்கோ. இந்த மனைவி மக்களுக்காக வேண்டி உன் ஈமான விட்டு, உன் தொழுகையை விட்டு, உன்னுடைய தக்வாவை விட்டு, குர்ஆன் ஓதுறதை விட்டு கடையில உட்கார்ந்து ராவா சம்பாரிச்சையோ, எந்த பிள்ளைகளை வாழ வச்சு அவனை படிக்க வச்சு பெரிய ஆள் ஆக்கணுங்கிறதுக்காக வேண்டி உன் ஈமான விட்டு, உன் அமல்களை விட்டு போய் ஒரு தொழிலை கூட தொழுவாம கலாவாக்கி போய் நீ சம்பாரிச்சியோ, அல்லாஹ் நினைத்தால் அந்த பையன் நாளை கலா முடிச்சு வை பொன்னாடி உதைக்கவனா இல்லையா பாருண்டான்.
நான் மாத்துவேன், மாத்த முடியும். ஏன் என் கையில இருக்கு. ஆனா என்னுடைய உத்தரவை நிறைவேற்று, என்னை சந்தோஷப்படுத்து. உன் மனைவி மக்கள் உனக்கு தாராளமாக்குறேன், என்னை சந்தோஷப்படுத்து. உன் மனைவி மக்களுக்கு என்ன அறிமுகம் செஞ்சு வை, நான் அல்லாஹ் யாருன்னு காட்டி கொடு. உன் பிள்ளைகள் தொழுவ பழக்கு. நீ எனக்கு வேலை செய்யாட்டி பரவாயில்ல, நீ பள்ளிக்கூடம் போறையா போறியா பத்தி எனக்கு பேச்சு கிடையாது. உனக்கு அல்லாஹ் இல்லா, பள்ளிக்கூடம் சோறு போடாதா, அல்லாஹ் சோறு போட போய் இருக்கலாம். ஆறு நண்பர்களே, தொழுகையை விட்டு, சும்மா தொழுகையை விட்டு, ரமலான் நோம்ப விட்டு, இந்த பள்ளிக்கூடம் வேலை 8 வருஷம் 10 வருஷம் படிச்சு பாஸ் ஆனையோ, இந்த பள்ளிக்கூடம் ராவா போராடி வேலை வீணாக்கலையோ, எல்லாம் திரும்பி அமைச்சிட்டு இருக்கான். பெரிய பெரிய எம்எஸ்சி டிகிரி, பெரிய பெரிய எம்பிஏ டிகிரி, பெரிய பெரிய கம்ப்யூட்டர் என்ஜினியர் எல்லாம் இன்னைக்கு அமெரிக்கால ஒரு நாளைக்கு 1 லட்சம் பேர் வேலை இருக்கிறான், வந்துட்டே இருக்கிறான். துபாய் தான் காலி ஆயிட்டு இருக்கு, வந்துகிட்டே இருக்கிறான். 50% வேலை நீக்கிட்டான், இன்னும் 20% வேலை நீக்கிட்டு இருக்கிறான். அல்லாஹ் என்ன கேட்கறான், என்ன காட்டுறான் அல்லாஹ் தஆலா. இப்ப என்ன செய்வ நீ? இந்த படிப்பை என்ன வாழ வைக்க நினைச்சியோ தேவையில்லைங்கிறான். எம்எஸ்சி தேவையில்லை, உன் பிஎஸ்சி தேவையில்லை, உன் எம்பிஏ தேவையில்லை, என்ஜினியரிங் தேவையில்லை துரத்துறான். என்ன அல்லாஹ் காட்டுறான் நமக்கு அன்பர்களே. நீ அல்லாஹ் இலாஹ் நம்பினா நீ 8ஆம் கிளாஸ் படிச்சிருக்க மாட்ட, கையெழுத்து போட உனக்கு தெரியாது, ஒரு கோடீஸ்வரன் அல்லாஹ் வாழ வச்சு காட்டுறான் இல்லையா? உங்க ஊர்ல யாரும் இல்ல, அப்படி துனியாவில் பணக்காரன் யாரும் இல்லை, நீங்க பாக்குறீங்க. அப்ப என்ன தெரியுது அன்பர்களே, நான் வாழ வச்சா நீ உனக்கு படிக்க வேண்டாம் என்று இஸ்லாம் சொல்லவில்லை, சம்பாதிக்க வேண்டாம் என்று இஸ்லாம் சொல்லவில்லை, கடை வைக்க வேண்டாம் என்று இஸ்லாம் சொல்லவில்லை. அல்லாஹ் என்ன சொல்றான், நீ கடை வச்சுக்கோ, நீ படி, சந்தோஷமா வாழ், என்ன மறக்காதேங்கிறான் அல்லாஹ் தஆலா. உன்னை ஆகாசத்துல பறக்க வேண்டும் அல்லாஹ் சொல்லல, அல்லாஹ் மறக்க வேண்டாம்னு சொன்ன அல்லாஹ் தஆலா. அன்பர்களே என்ன சொல்றான் அல்லாஹ், நீ சந்தோஷமா வாழ், உன்னை வாழ வைக்க, நீ உனக்கு வாழ்க்கை இல்லாம யாருக்கு வாழ்க்கை? அன்துமுல் அலவுன் இன் குன்தும் முஃமினீன், நீங்க உண்மை முஃமினா இருக்கும் பட்சத்தில் நீங்கள் தான் மேலானவர்கள் சொல்றான் அல்லாஹ் தஆலா. சந்தோஷமான வாழ்க்கை வாழுங்கள், என்னை மறந்து வாழாதீர்கள். என்னை மறந்து, ஜும்மாவை மறந்து அந்த ஸ்கூலுக்கு போறானா, படிச்சவன் என்னத்தை வந்துருவான் அன்பர்களே. என்ன வேலை கிடைச்சு போயிடும் படிச்சவனுக்கு? நீ அல்லாஹ் கூட சேர்த்து அவனை சும்மா தொழுக வை. உன் மனைவி மக்களை நீ வீட்டுக்கு போன சோறாக்குறியான்னு கேட்கிற, தூ தோச்சியான்னு கேட்கிற, நீ அயன் பண்ணியான்னு கேட்கிற, உள்ள போன சொல்லிப்பார், அடிய சோறு தொழிற்சாங்கி தொழுவுல சோறு வைக்காத, உன் கையால் சோறு திங்க மாட்டேன் தொழுகு சொல்லி பாருங்கள். பதில் எந்திரிச்சோன்னு பதில் தொழுதியா, நீ பதில் தொழுவானா போட்ட கையில நான் தீய குடிக்க மாட்டேன், மரியாதை முறை பதில் தொழுகு சொல்லி பாருங்கள். ஒரு மனைவி மக்களை பதில் தொழுக நீங்கள் ஏவி பாருங்கள், நீங்கள் பதில் தொழுது பாருங்கள், எப்படி அல்லாஹ் வாழ்க்கையில பறக்க செய்யலாம் பாருங்க. பறக்கத்தை அள்ளி கொடுக்கும் அல்லாஹ் தஆலா. நான் சொல்லல, அல்லாஹ் சொல்றான் குர்ஆன். அல்லாஹ் சொல்றான் அன்பர்களே, வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாத், உங்கள் மனைவி மக்களை தொழுகும்படி நீங்கள் ஏவுங்கள், வஸ்தபிர் அலைஹா, நீங்களும் அதிலே ஸ்ட்ராங்காக இருங்கள், நிலைத்திருங்கள், நஹ்னு நர்சுகுக்கும், உங்களுக்கு ரிஸ்க் நான் தருவேங்கிறான் அல்லாஹ் தஆலா. நான் வாழ வைக்கிறேன். ஏன் ரப்பு நான், ராஜுக்கு நான், அகில உலகத்தில் எல்லாம் ராஜுக்கு இல்ல, யாரும் உங்களுக்கு அனுபவம் நன்மை தீமை செய்ய முடியாது, உன் கடை உன்னை வாழ வைக்க முடியாது. நான் தான் வாழ வச்சா வாழ வைப்பேன். நான் தான் ரப்பு, நான் தான் இரா, நான் தான் ராஜிக், உணவளிப்பவன் நான், உங்களுக்கு வாழ வைப்பவன் நான், ஹயாத்தை கொடுக்கிறவன் நான். இந்த எல்லாம் உங்களுக்கு கிடைத்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வீடு கட்டுவ, கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு நீ மாளிகை கட்டுவ, அந்த மாளிகைக்குள்ள ஸ்டெப்பு கூட வைக்க முடியாம இருக்க முடியும்ட்டாங்க. சேலத்துல சொந்த ஊர் சேலம், அங்க ஒரு வீடு கட்டினார், பிரம்மாண்டமான வீடு. எப்படிங்க, இந்த தெருவில் ஒரு வீடு, அந்த தெருவில் 2 பிளாட் வாங்கி கட்டி, இதுக்கு நடுவுல வேற வீடுகள் இருக்குங்க, இங்க பாலம் போட்டார். அப்படியே இந்த வீட்டு அந்த வீடு சுத்தியில போகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடு அந்த வீட்டுக்கு இப்படியே போயிடலாம், நடுவில் ஒரு பாலம் போட்டார். எல்லாம் 3-4 வருஷம் கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டி முடிச்சு, வெள்ளிக்கிழமை சும்மா குத்துபா முடிச்சுட்டு வீடு திறப்பு விழா 2 நாளுக்கு முன்னாடி மூத்தா போயிட்டாரு. அவ்வளவு சிரமப்பட்டு கட்டி, கோடியே செலவு பண்ணி கட்டி மூத்தா போயிட்டார். பசங்க எல்லாம் அம்மா சொல்றாங்க, கடைசி வரைக்கும் 4 வருஷம் போய் நின்று அணுவா பார்த்து என்ன கலர் டைல்ஸ் போடலாம், கீழே என்ன போடலாம், மேல என்ன போடலாம், பாத்ரூம் டைல்ஸ் போடலாம், என்றெல்லாம் ஒவ்வொரு கடையா ஏறி இறங்கி கட்டின ஒருப்பா இந்த வீட்டுல கொண்டு வச்சு வேணாம் சார், அம்மா பசங்களா சேர்ந்து வேணாம்மா, வேணவே வேணாம், வீட்டுல போச்சா கொண்டு போறதுன்னு நான் பசங்களா சேர்ந்து முதல் கட்டின வீட்டுல புதுசா கட்ட வீட்டு பணத்தையா கொண்டு போவாங்க, பழைய வீட்டுல ஜனாவை தூக்கிடலாம், நாம 2 நாள் கழிச்சு கூட வச்சுக்கலாம், ஊடு குடிப்பி விடாங்க. கடைசி வரைக்கும் உள்ள கொண்டு போக விடவே மாட்டேன்ட்டான். அம்மா சொல்லி பார்த்தாங்க, கொண்டாடி சொல்லி பார்த்தாங்க, கேட்கலேன்ட்டான். கடைசியா பழைய வீட்டுல ஜனாவை தூக்கி கொண்டு கபர்ஸ்தான போட்டு 4 நாள் கழிச்சு ஊரே விருந்து போட்டு உள்ள போறான். அல்லாஹ் அக்பர். உன்னை என்னன்னு ஒண்ணு சொல்லி அல்லாஹ் மறந்து இன்னனி வாழ்ந்துட போற ஒரு வினாடி அல்லாஹ்வுடைய குடும்பம் என்ன நடக்கும். அதனால வாழுங்கள், வாழ பிறந்தவர்கள் நாம், ஆளுங்கள், ஆள பிறந்தவர்கள் நாம், சந்தோஷமாக இருங்கள். அல்லாஹ் என்ன சொல்றான், என்னை மறக்காதீங்கிறான். என்னை மறக்காமல் இருங்கள், அகில உலகத்தில் உங்களுக்கு நான் சாதகமாக இருக்கிறேன், உங்களுக்கு பிரியமானவர்கள் ஆக்கி வைக்கிறேன், எல்லாத்தையும் உங்களுக்கு பிரியமானவாக, துனியாவிலும் உங்களுக்கு வாழ்க்கை, கபரிலும் உங்களுக்கு வாழ்க்கை, ஆகிரத்திலும் வாழ்க்கை, சொர்க்கத்திலும் உங்களை வாழ்வாங்க வாழ செய்வது என் பொறுப்புங்கிற அல்லாஹ் தஆலா. அப்படி அன்பர்களே, அல்லாஹ்வை பயந்து அவன் உத்தரவு கட்டுப்பட்டு வாழக்கூடிய நல்லடியார்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். பேச வாய்ப்பளித்த முத்தவல்லி ஷாப்
மற்றும் இந்த ஒரு நாட்டாண்மை செக்ரட்டரி மற்ற அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். வார வாரம் ஜும்மா மதரசா லீவு உறவச்சேரி மதரசால உஸ்தாதா இருக்கிறேன். வார வாரம் ஒரு நாள் லீவு விடுறாங்க நெல்லிக்கிழமை. அதனால இந்த நெல்லிக்கிழமை யாராவது நல்லடியாக செய்தி சொல்லிட்டு வரலாமே என்ற நோக்கத்தில் கிளம்பிடுது. போன மாசம் கூட இங்க ஆதார் நகர் பள்ளியில கூப்பிட்டு இருந்தாங்க நம்ம நண்பர்கள் வந்து பயான் செஞ்சோம். மற்றபடி உங்கள்ட்ட வசூல் பண்ணுவதற்காக வேண்டியோ சும்மா வசூலோ குமர் காரியமோ மதரசா வசூலோ அல்லது பள்ளிவாசல் வசூலோ எந்த வசூலும் அல்ல. நான் தான் அதுக்கு போய் மாசமான வருஷம் காத்து கொடுத்து நல்லா வசதியா வச்சிருக்கேன். அல்லாஹ்வை பற்றி மக்களுக்கு நினைவுறுத்தி யாராவது கேட்ட நபர்கள் ஒருத்தர் யாராவது தொழுகையாரியா மாறிட்டா, அவங்க வீட்டுல போய் மனைவி தொழுகை இல்லாம இருந்து அவங்கள போய் தொழுகையாரியா ஆக்கிட்டா அல்லாஹ் நம்மளை மன்னிச்சிருவானே. ஒன்று சொன்னதின் காரணமாக ஒரு ஆள் தொழுகையாரியா மாறிட்டார் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் நமக்கு நாம் நரகவாசியா இருந்தா அல்லாஹ் மனு சொர்க்கவாசியா மாற்றிடுவானே. எந்த ஆச்சரியத்தை வந்தோம் ஒழிய உங்கள்ட்ட யார்த்தையும் 10 பேர் எதிர்பார்ப்பும் இல்லை, யாரும் தரவும் வேணாம். அல்லாஹ் எனக்கு இலாஹா இருக்கிறான், ராஜுக்கா அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் கொடுக்கூடியவனா இருக்கிறான், அல்லாஹ் தரக்கூடியவனா இருக்கிறான். உங்கள்ட்ட சொல்லிட்டு உங்கள்ட்ட நான் பிச்சை கேட்ட அன்பர்களே நான் சொன்னதுக்கு அது மாற்றமா போயிடும். எனவே பெரியார்களே சொன்னதை நினைவுறுத்துங்கள், நாங்களும் இதை அமல் செய்யுங்கள், மனைவி மக்களையும் போய் சொல்லுங்கள். அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. வாஹ் அல்ஹம்துலில்லாஹ். சலாம்.